நண்பர்களே, பொதுமக்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறை குழந்தைகள், ஜென்செட்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், 2000களுக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகள் அதிகமான ஃபோன் அடிக்ஷனுக்கு ஆளாயிருக்கிறாங்க. குறிப்பாக ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ப்ளூ வேல், இன்னும் எண்ணற்ற வகையான சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கேம்களை விளையாடுறதுக்குன்னே ஃபோன் வாங்குகிறாங்க. புதுசாக ஃபோன் வாங்குகிறாங்க. அந்த ஃபோன்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வீட்டில் தனியாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரிங்க, அவங்க தனியாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அல்லது பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து குட்ரா வெட்ரான்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கேம்களை விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கேம்களை விளையாடுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான குழந்தைத்தன்மையோ அல்லது ஒரு இளமைக்கு உண்டான துடிப்பான ஆற்றல் மிக்க பல்வேறு வகையான படைப்பாற்றல் விஷயங்கள் எதுவுமே வெளிப்படாமல் வெறுமனே ஒரு தக்கை மனிதர்களாக தான் அவங்க மாறிட்டுருக்கிறாங்க. அப்போது இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பண்பாடு ரீதியாகவே அவங்க சைக்கலாஜிக்கல் ரீதியாக வேற ஒரு குழந்தைங்களாக மோல்ட் ஆகுறாங்க. அப்படி செய்யக்கூடிய குழந்தைகள் தான் ரொம்ப ரொம்ப இளம் வயதிலேயே குற்றங்கள் அதிகமாக ஈடுபடுறதா ஆய்வுகள் சொல்கிறாங்க. அப்போது இதை எப்படி மாற்ற போகிறோம்? இதில் இந்த தவறான விஷயத்துலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா ஃபோன் பயன்படுத்துகிறத குறைக்கணும். அதை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, நாம் குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வாசிப்பதோ, குழந்தைங்க கையில் ஒரு புத்தகத்தை கொடுப்பதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்ககிட்ட தான் அந்த செல்ஃபோனை பிடிக்க முடியும். பொதுவிலேயே ஒரு கெட்ட விஷயத்த ஒரு இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த சென்னையில் ஒரு 15 நாளுக்கு மேலே புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்குங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள நிறுத்தி, உனக்கு என்ன புத்தகம் வேணும், குடும்பத்தோடு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகிற மாரி கூட்டிகிட்டு வந்து இந்த கேம் அடிக்ஷன், கேம்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான விஷயமா இந்த புத்தகத்தை மாட்ட முடியும். உனக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் பிடிக்குது, உனக்கு அரசியல் பிடிக்குதா, கவிதை பிடிக்குதா, நாவல் பிடிக்குதா, இல்லை சிறுகதைகள் வாசிக்கிறாயா, என்ன உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக இந்த ஃபோன் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன், இந்த சைக்கோபாத் மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்து அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி அவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகக்கூடியவங்க சமூக அக்கறை உள்ள மனிதர்களாக மாறுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சிங்கிறது அதற்கான ஒரு நல்ல துவக்கமாக இருக்குங்க.